வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் பேக்ரவுண்டில் செட் பண்ணி நம்மளோட ஃபோட்டோஸ் எப்படி அதில் வந்து கிரியேட்டிவாக மேக் பண்ணதை பற்றி பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு எல்லாருமே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் பிஎன்ஜி இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஒரு 10 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. ஸோ அதோட அந்த பேக்ரவுண்டோட கலர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரை கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இதே கலரை விட்டுறேன். இப்போ பேக்கில் வந்துடுங்க. வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா கைன்மாஸ்டரில் எரேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் எந்த ஃபோட்டோ எரேஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேஜிக் ரிமூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. லைட்டாக அந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கிராப் பண்ணிட்டு ரைட் சைடு மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபெதர்னு இருக்கும். ஸோ அதை ஃபெதரை வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு அந்த இது ஷேடோ மாதிரி நம்ம செட் பண்ணுறது தான். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ அந்த இமேஜை உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக வந்துட்டு அந்த பட்டர்ஃப்ளைக்கு சென்டரில் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ளவர் பிஎன்ஜி இமேஜும் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளவர் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக உங்களோட ஃபோட்டோவுக்கு இந்த மாதிரி சென்டரில் அந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல கிராப் பண்ணி கீழே இது பண்ணிங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷன் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு பேக்ரவுண்ட் என்ன கலர் கொடுத்துருக்கீங்களோ சேம் அதே கலருக்கு வந்துட்டு இந்த ஃப்ளவரையும் மாற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு அது பேக்ரவுண்டோட மெர்ஜான மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ வேணும் அப்படின்னா நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி கூட செட் பண்ணிக்கோங்க. அது யுவர் சாய்ஸ் தான். இப்போ கரெக்டாக இதை மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். கேப்சர் அண்ட் சேவ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு இது வந்து ஃபோட்டோவாக சேவ் ஆகிடும். மறுபடியும் லைட்டாக மூவ் பண்ணி அதே மாதிரி கேப்சர் அண்ட் சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டைம்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் எடிட் பண்ணியாச்சு. இதில் நீங்கள் யாராவது வீடியோ எடிட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு எஃபெக்டை போட்டு சாங் போட்டு நீங்கள் வந்து வீடியோவாக கூட மேக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இப்போ கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ண மாட்டி கீழே டூல்ஸ் என்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரெக்டாக சைடில் பார்த்தீங்கன்னா பிளாக்காக தெரியும், அதை மட்டும் நீங்கள் வந்துட்டு கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ 2 சைடு தெரியுறத கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டூன் இமேஜ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி மைனஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு கரெக்டாக எடிட் பண்ணிக்குவீங்க. ஸ்டேச்சுரேஷனாக இருக்கட்டும், இதில் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எகைன் கீழே டூல்ஸை கிளிக் பண்ணி போர்ட்ரைட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஃபேஸ் ஐகான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபேஸோட ஃபில்டரை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி என்ன ஃபில்டர் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி ஸ்கின் ஸ்மூத்தாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. எகைன் கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயிலை கிளிக் பண்ணிவிட்டு டீட்டெயிலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோ வந்து ஷோ ஆகும். எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ வந்து கலரிங் ஃபுல்லாக இருக்கும். இப்போ கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கை சிம்பிளாக மேக் பண்ணிடலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். எடிட் பண்ண தெரியல அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம எடிட் பண்ணி தரலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.